வடைப்பருப்பு ஊற வச்சு வெங்காயம் மிளகா எல்லாம் போட்டு கொஞ்சம் சோம்பு வரமிளகா எல்லாம் போட்டு ஆட்டி வச்சுருக்குறோம். பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறோம். நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. பருப்பு வேக போட்டு குழம்பு வச்சுட்டு அப்புறம் இதை போடும்போது காமிக்கிறேன். பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு வேக வச்சாச்சு. இதை அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன கப்பு தேங்காய், மஞ்சத்தூள், ஒரு 10 மிளகு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, கொத்தமல்லி 1 ஸ்பூனு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, இது எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை. பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு வேக வச்சாச்சு. இதை அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன கப்பு தேங்காய், மஞ்சத்தூள், ஒரு 10 மிளகு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, கொத்தமல்லி 1 ஸ்பூனு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, இது எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் வச்சு கடுகு போட்டுக்கலாம். ஒரு கரண்டி புளி தண்ணி ஊற்றுறோம். அதில் நாட்டு தக்காளி போட்டால் புளி தேவையில்லை, நாட்டு தக்காளி இல்லை, அதனால் ஒரு கரண்டி புளி தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் பொரித்து வச்சுருக்கிற பருப்பு உருண்டைங்களை சேர்த்திக்கலாம். ஒரு கொதி வந்ததையும் இறக்கிடணும். ஒரு கப்பு வலி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. ஒரே ஒரு கொதி வந்ததையும் இறக்கிடணும். வடைப்பருப்புக்கு எப்படி ஆட்டுறோமோ அதே மாதிரி தான் பருப்பு உருண்டை குழம்புக்கும் ஆட்டணும். சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. குழம்பு இப்படி தான் இருக்கும். இப்படி சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.